மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கு? மார்ச் மாதிரி ஒரு பிரமாதமான மாதம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? மாதத்தினுடைய முதல் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் 3ஆம் தேதியே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தில் அமருகிறார். என்ன செய்யலாம் சொல்கிறேன், நான் என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். முதல் விஷயமே 7க்குடைய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இது கோபுர கலச யோகம் என்று பெயர். உனக்கு என்னப்பா சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிற மாதிரி, சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. அப்போது மிக அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அப்படியே வந்தீங்கன்னா மார்ச் மாதம் அடுத்த 6ஆம் தேதி எல்லாம் வல்ல எம்பெருமான் யார்? மிஸ்டர் சனி இஸ் கோயிங் டு என்ன 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்துல இருந்து உங்களை உயிரை வாங்கிட்டு இருந்த அந்த சனி இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு போகிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். அங்கே சனி பகவான் வருகிறார். என்னோட ஃபேவரட் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது.